கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த மேலான வாக்கியத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளில் தியானம் நம்மை அவருடைய பாதத்தில் கிட்டி சேர்க்கும் வண்ணமாக அவருடைய தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்வதற்கு நாம் சற்று நேரம் அவருடைய பாதத்தில் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் இந்த பரிசுத்தமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களில் துணை நின்று நாங்கள் என்ன இந்த நேரத்தில் கற்று செல்ல வேண்டும் என்று தேவரீர் நீர் ஆசிக்கின்றீரோ அந்த சத்தியத்தை நாங்கள் இந்த நாளில் கற்று செல்ல கிருபை செய்யும்படியாக உடைய பாத்திரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் தேவரீர் உமக்காக உடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை மேற்கொள்ளும் வண்ணமாக இந்த சத்தியம் அவருடைய மனங்களை தொடும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். மேசியா வருவார் என்று யுக நெடுகிலும் 4000 வருடங்களாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மேசியா இவர்தான் என்று 4 பேர் அவரை கண்டுபிடித்தார்கள். அவருடைய பெற்றோர்கள் யோசேப்பும் மரியாளும், அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியும், இவரை மேசியா என்று முதலாவது கண்டு அதை பிரகடனப்படுத்திய சீமியோன் என்ற வயது முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஆவார்கள். இந்த அன்னாள் 84 வயது நிரம்பியவளாகிய அவள் ஒரு விதவை. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்திலேயே தன்னுடைய நாட்களை கழித்தவள். ஆசேருடைய கோத்திரத்தால் பானுவேலுவினுடைய குமாரத்தி. அவள் புருஷனோடு சுமார் 7 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாள். பிறகு அவள் வயது முதிர்ந்து போகும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் நாடியவளாக அவள் அந்நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டார். லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் இவள் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருக்கக்கூடிய யாவருக்கும் மேசியாவை குறித்த சத்தியத்தை அவள் சொன்னாள். பகிரங்கமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாலகனாக கண்ட மாத்திரத்தில் தானே அவள் புகழ்ந்து அங்கு கூட இருந்த எல்லாருக்கும் விளங்கு பண்ணமாக இவர்தான் மேசியா என்றாள். They acknowledged Jesus as a promised Messiah who brings glory to Israel and salvation to Gentiles. இஸ்ரவேலுக்கு மகிமையும் புறஜாதிகளுக்கு ரட்சிப்புமாய் வரக்கூடிய கிறிஸ்துவை அவள் கண்டு அவர் இன்னார் என்று பிரகடனப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த 8வது நாளில் மோசேயினுடைய அந்த பிரமாணத்தின்படி தாயினுடைய தீட்டு முடிந்த நாளுக்கு பிறகு 8வது நாளில் ஒரு ஜோடி காட்டு புறாக்களை கையில் ஏந்தி பலி செலுத்துவதற்காக
குடும்ப வழக்கத்தின்படியாக எருசலேம் ஆலயத்திற்கு அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யும்படியாக வந்தார்கள். அந்த குழந்தை தாயின் கற்பத்திலே உற்பவித்ததற்கு முன்பதாகவே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே இயேசு என்று அதற்கு பெயரிட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தையை தங்களுடைய கரங்களில் ஏந்தி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் நிற்கும் பொழுது அங்கு ஒரு மனிதன் வருகின்றார். பழுத்த கிழவன், தேவ பக்தியும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் காத்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த மனிதன் தேவ ஆலயத்திற்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர்கள் தங்களுடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் அங்கு வந்து சேர்ந்தான். தேவ பக்தி மிகுந்தவன், இஸ்ரவேலுக்கு எப்படியாகிலும் ஆறுதல் வந்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்றவன், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரலோகத்தினால் வாக்குரைக்கப்பட்டவன், தனிப்பட்ட முறையில் பரலோகம் அவரிடத்தில் சொன்னது, 4000 ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மேசியாவை நீ உன்னுடைய கண்களில் கண்ட பிறகுதான் நீ மரிப்பாய். லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம், இயேசு என்னும் பிள்ளையை நியாய பிரமாணத்தின் முறைமையின்படியே அவர்கள் விருத்த சேதனம் செய்யும்படியாக தாயும் தகப்பனும் கிறிஸ்துவை எருசலேம் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வரும் பொழுது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட இந்த மனிதன், தேவ ஆலயத்திற்கு வந்த அந்த மனிதன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் கண்ட மாத்திரத்தில் தானே அவன் ஆச்சரியப்பட்டவனாக அந்த கிறிஸ்து ஆகிய அந்த குழந்தையை தன்னுடைய கரத்தில் ஏந்தும்படியாக வாஞ்சித்தவனாக அந்த குழந்தையை தன்னுடைய கரத்தில் அவன் மரியாளிடத்தில் இருந்து வாங்கி ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்தான். யுகநெடுகிலும் காத்திருந்து வருவார் வருவார் என்று யுகநெடுகிலும் 4000 ஆண்டுகளாக காத்திருந்த அந்த மேசியா தன்னுடைய கரத்தில் பாலகராக அமர்ந்திருக்கின்றாரே, ஸ்தோத்திரித்தான். அவன் தேவனை நோக்கி, தேவனே நீர் கிறிஸ்துவாகிய மேசியாவை குறித்து எனக்கு கூறிய அந்த வார்த்தையின்படி அவரை என் கண்கள் காணும்படியாக நீர் செய்து என்னை சமாதானத்தோடு இறக்க செய்கின்றீரே, அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். என்னுடைய நாட்களில் என்னுடைய கண்கள் காணும்படியாக அந்த மேசியாவை நீர் எனக்கு முன்பதாக இப்போது என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றதே என்று அவன் தேவனை ஸ்தோத்திரித்தான். புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு உண்மையாக ஆயத்தப்படின உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. அதே அதிகாரத்தில் 34வது வசனத்தில் பின்னும் அந்த சிமியோன் அந்த பெற்றோரை நோக்கி, மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதயங்களின் சிந்தனைகளில் வெளிப்படத்தக்கதாக 3 காரியத்தை அவன் அவரிடத்தில் சொல்லுகின்றான். முதலாவது காரியம், இஸ்ரவேலின் அநேகரை விடுவிப்பதற்கும் அநேகர் எழுப்புதற்கும். மேசியாவை குறித்து அவன் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலில் அநேகர் இவர் நிமித்தமாக விழுவார்கள், அநேகர் எழுப்புவார்கள், விரோதமாக பேச
பேசப்படுவதற்கு, அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய வருகை நிமித்தமாக, இவருடைய பிறப்பின் நிமித்தமாக இஸ்ரவேலிலே அநேகர் விழுந்து போவார்கள், அநேகர் எழுவார்கள். என்ன அடையாளம்? விரோதமாக பேசப்படுபவருக்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். He was shadowing the ongoing tension, division that Jesus' ministry and the message would create. அந்நாட்களில் கிறிஸ்து தன் ஊழியம் மற்றும் பிரசங்கத்தின் மூலமாக பதற்றத்தையும் பிரிவுகளையும் உண்டு பண்ணுவார் என்பதை தீர்க்க தரிசனமாக அங்கு அவளுக்கு அவன் உரைத்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, he was prophesying about his dual nature. He was prophesying about his dual nature of his mission. அவருடைய ஊழியம் எப்படியாக அமையும் என்பதை அவன் அங்கு வெளிப்படுத்தினான். Christ is both a stumbling block and he will be a cornerstone. He will be source of joy and he will also be the source of pain. He will be a divider and he will also be a unifier. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஏற்படக்கூடிய இரண்டு நேர்மறையான விளைவுகளை இந்த சிமியோன் தீர்க்க தரிசனமாக கூறினான். இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் அவர்களை அல்லாத ஏனையோர் எழுவதற்கும் இவர் தடைக்கல்லாகவும் அவருடைய விழுகைக்கு தடைக்கல்லாகவும் அநேகர் எழுப்புவதற்கு மூளைக்கல்லாகவும் இவர் இருப்பார். இவர் பிரிப்பவராகவும் இருப்பார், இணைப்பவராகவும் இருப்பார். இவர் சமாதானத்துக்குட்பட்டவராகவும் இருப்பார், வேதனைக்கு அடிப்படையானவராகவும் இருப்பார். He will be a source of both judgment and salvation. இவர் தண்டிக்கிறவராகவும் ரட்சிக்கிறவராகவும் இருப்பார். Jesus' presence and his ministry will be met with both acceptance and rejection. அவரது பிரசன்னமும் அவரது ஊழியமும் அநேகர் ஏற்றுக்கொள்ளுவதற்கும் அநேகர் அவரை நிராகரிப்பதற்கும் ஏதுவாக செய்யும் இருக்கும். அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்பவர்கள், ஏற்க மறுப்பவர்கள் என்ற பிரிவை இஸ்ரவேலுக்குள்ளே அவர் என்ன செய்வார்? உண்டாக்குவார். ஏசாயாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக கூறுகின்றது. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாருக்கும் தடுக்கலின் கல்லும் இடரலின் கண்மலையும் எருசலேம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாக இருப்பார். God is holy sanctuary for those who trust in him. தேவனின் நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு அவர் பரிசுத்த தலமாக இருப்பார். He will also be stumbling stone for those who reject him.
இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாருக்கு தென் வட ராஜ்யங்களுக்கு, particularly for the house of Israel, எருசலேமின் குடிகளுக்கு அவர் தடுக்கலின் கல்லும் இடர்களின் கண்மலையுமாக இருப்பார். அவர்கள் தடுக்கு விழுவதற்கு எதுவாகவும், அவர்கள் இடரை விழுவதற்கு எதுவாகவும் அவர் என்ன செய்வார்? இருப்பார். He will be both the source of refuge and the cause of stumbling block. அவரை சார்ந்து இருப்பவர்களுக்கு, அவரை நம்பி இருப்பவர்களுக்கு அவர் அடைக்கலமாகவும், அவரை விசுவாசித்து அவர் பட்சமாக சேர்ப்பவர்களுக்கு அவர் எப்படியாக இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். பரிசுத்த பாதுகாப்பாக இருப்பார். அவர்கள் நம்பிக்கையற்று காண்பவர்களுக்கு he will be a source of difficulty and he will be stumbling block. எருசலேம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியமாய் அவர் இருப்பார். தேவனை புறக்கணிப்பவர்களுக்கு தண்டிப்பவராகவும் அவர் காணப்படுவார். He is talking about God's dual nature. தேவனுடைய இருவக தன்மையை இங்கு இந்த சிமியோனானவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். ஏற்போருக்கு அவர் அடைக்கலமாகவும் எதிர்ப்போருக்கு தடைக்கல்லாகவும் அவர் இருப்பார். ஏசாயா சொல்லுகின்றார், இஸ்ரவேலில் 2 கோத்திரத்தார், யூதா கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தாருக்கும் எருசலேமில் பட்டணத்தில் குடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் அவர் எப்படி இருப்பாரா? தடுக்கலின் கல்லும் இடர்களின் கண்மலையாகவும் சுருக்கும் கண்ணியமாக அவர் இருப்பார். லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 30-31. இங்கு கிறிஸ்துவை தன்னுடைய கரங்களில் ஏந்திய வண்ணமாக இந்த சிமியோன் பேச ஆரம்பிக்கின்றார். கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு சிமியோன் அவரை குறித்த ஒரு விசேஷித்த, அவரை குறித்த அவர்கள் இதுவரைக்கும் அறிந்திராத, அவரை குறித்த அவர்களால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை அவன் அவர்களுக்கு சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? இரட்சணியத்தை பற்றி அவன் பேசுகின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரப்போகின்ற அந்த இரட்சணியத்தை குறித்து அவன் இப்பொழுது பேசுகின்றான். இரட்சணியத்தை ஒரு வட்டத்திற்குள் இருந்து அவன் வெளியில் எடுத்து, இது யூதர்களுக்கு மாத்திரம்தான் என்ற நிலையில் அவர்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த அந்த இரட்சணியத்தை அவருடைய கரங்களில் இருந்து எடுத்து, அந்த சிறிய வட்டத்திற்குள் இருந்து அவன் எடுத்து, 30வது வசனம் லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் என்ன சொல்லுது? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பதாக பரிசுத்த அந்த பரலோகத்தினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இரட்சணியமாகவும் அவன் அவரை பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு, ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியாக வந்திருக்கின்றார் என்று அவர்கள் உரிமை பாராட்டிக் கொண்டிருந்த நாட்களில் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள், அந்த மேசியாவை அவர்கள் அந்த சிறிய வட்டத்திற்குள் வைத்து பார்த்துக் கொண்டிருந்த அந்த நாட்களில் மேசியா எங்களுக்கு மாத்திரமே என்று பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த அவர்களுக்கு 4000 வருடங்களாக நாங்கள் இந்த மேசியாவுக்காக காத்திருந்தோம், இந்த மேசியா எங்களுக்கு மாத்திரம் சொந்தமானவர் என்று அவர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்த அந்த நாட்களில்
இங்கு இந்த சிமியோன் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டு இவர்தான் மேசியா, 4000 வருடங்களாக நீங்களும் நானும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மேசியா இவர்தான். ஆனால் இவர் நீங்கள் நினைத்தது ஒன்று, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் வாழக்கூடிய உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல. அவருடைய வருகை புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வருகின்றார். அவர் சகல ஜனங்களுக்கும் தான் பாராட்டக்கூடிய ரட்சண்யத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்தியவராக இருக்கின்றார். என்ன ஒரு மேன்மையான ஒரு இறையியல் தாக்கத்தை இந்த சிமியோன் ஏற்படுத்துகின்றான். ரட்சண்யத்தை குறித்து 4000 ஆண்டுகளாக அவருடைய மனங்களில் அவர்கள் வைத்து உரிமை பாராட்டிக் கொண்டிருந்த அந்த ரட்சண்யத்தை குறித்து இப்போது அவர் என்ன சொல்லுகின்றார்? அந்த ரட்சண்யம் உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, இது புறஜாதிகளுக்கும் சொந்தமானது. புறஜாதிகளுக்கு சொந்தமான அந்த ரட்சண்யத்தை அதை இந்த கிறிஸ்துவாகிய பாலகனிடத்திலிருந்து நான் காண்கின்றேன். அந்த ரட்சண்யத்தை இவரில் நான் கண்டேன். ரட்சிப்பை தங்களுடைய ஒரு சிறிய வட்டத்திற்குள் சுருக்கி வைத்திருந்த யூதர்கள், மேசியா எங்களுக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டவர், அவர் பாராட்டக்கூடிய விடுதலை எங்களுக்கு மாத்திரமே, அவர் பாராட்டக்கூடிய ரட்சிப்பு எங்களுக்கு மாத்திரமே. இந்த குறுகிய வட்டத்தை சிமியோன் தன் தீர்க்க தரிசனமாக உதித்த வார்த்தையின் மூலமாக தகர்த்து போட்டான். He belongs to everybody. பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்துவை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு இப்பொழுது அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். ஏசாயாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் யாரெல்லாம் அவரை ஏற்று அவரில் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் பரிசுத்த தலமாக, யாரெல்லாம் he breaks open all the barriers regardless of any differences, யாரெல்லாம் whoever comes to him அவர்களுக்கு அவர் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கின்றார். அவர் ஏற்காத இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாருக்கும் அவருடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, அவர் யாருக்காக வருகின்றார் என்று யுக நெடுகிலும் காத்திருந்தார்களோ அந்த கோத்திரங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன கண்டிஷன்? நீங்க இந்த கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கும் நான் பரிசுத்த தலமாக இருப்பேன். ஏற்காத பட்சத்தில் அது என்னை சார்ந்த என்னுடைய கோத்திரங்களாக இருந்தாலும் சரி, ஏற்காத இஸ்ரவேலில் அந்த 2 கோத்திரத்தாருக்கும் தடுக்கலின் கண்ணும் இடரலின் கண்வளையமாக நான் இருப்பேன். அதே அதிகாரத்தில் 15வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களில் அநேகர் இடறி நொறுங்கி சிக்குண்டு போவார்கள். He is prophesying. அநேகர், the maximum will fall. மேசியாவாக வரக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்காத பட்சத்தில் அநேகர் விழுந்து போவார்கள் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தையும் அவர்களுக்கு சொல்லுகின்றார்.
இங்கு சிமியோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சணியத்தின் எல்லையை மாற்றி அமைக்கின்றார் என்பதை அவன் சொல்லுகின்றான். ரட்சணியத்திற்கென்று நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வட்டத்தை எங்களுக்குத்தான் அவர் என்று உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குறுகிய வட்டத்தை அவர் தகர்த்தெறிந்து போடுவார். அந்த ரட்சணியத்தின் எல்லையை இப்பொழுது அவர் மாற்றுகிறார். He opens the sphere of gospel limits. இவர்களுக்குத்தான், இந்த கோத்திரத்தாருக்குத்தான், இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த ரட்சிப்பை உரிமை பாராட்டிக் கொண்டிருந்த, அவர்கள் உரிமை பாராட்டிக் கொண்டிருந்த அந்த ரட்சிப்பை, ரட்சணியத்தை அந்த சிறிய வட்டத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? வெளியே எடுத்துக் கொண்டு வருகிறார். He breaks open the barriers. அது புறஜாதிகளுக்கும் உண்டு. இப்போ அவர் என்ன செய்யறாரு? அந்த ரட்சணியம் இவர்களுக்குத்தான் என்று யுக நெடுகிலும் அவர்கள் காத்திருந்த அந்த சூழலில் அது அப்படி அல்ல என்று அந்த சுவரை அவர் தகர்த்து போட்டுட்டு எல்லாரையும் ஒண்ணாக்கிட்டு என்ன செய்கின்றார்? ஒரு காரியத்தை அவர்களுக்கு முன்னதாக வைக்கின்றார். அந்த காரியத்தை அவர்கள் சொல்லும் பொழுது அங்கு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும் இருந்தார்கள், புறஜாதிகளும் இருந்தார்கள். அந்த இருவருக்குமாக அவர் என்ன சொன்னார்? என்னை ஏற்றுக்கொள்பவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதுதான் டிவிஷன். ரட்சணியத்தின் எல்லையை அவர் இப்பொழுது மாற்றி போட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுபவர்கள், அவர் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்ற அந்த பரத்தின் சிந்தையை முதலாக பிரகடனப்படுத்தினவன் இந்த சிமியோன். He was talking about the gospel to Gentiles, which is the primary concern of Heavenly Father. பரலோகத்தின் பிதாவுடைய சிந்தையை, ரட்சணியம் என்பது ஒரு தரத்தாருக்கு மாத்திரமல்ல, அது எல்லோருக்கும் சொந்தம் என்ற தேவனுடைய சிந்தையை அவன் வெளிப்படுத்தினான். சாலமோனுக்கு பிறகு யூதா ராஜ்யமாகவும் இஸ்ரவேல் ராஜ்யமாகவும் 10-2 இந்த கோத்திரங்கள் 2 ராஜ்யங்களாக காணப்பட்டது, 2 பகுதிகளாக அவைகள் காணப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல 12 கோத்திரங்களும் ஒன்றாக காணப்பட்டுச்சு. இஸ்ரவேல் புத்திரர்கள் பொதுவான நிலையில் யூதர்களுக்கு என்ற நிலையில அங்கு யாரெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா, பரிசேயர் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், மூப்பர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கியது. அவர்களுக்கு கிறிஸ்து தடைக்கல்லாகவும், அவர்களுக்கு கிறிஸ்து இடரலின் கண்மலையாகவும் காணப்பட்டார். கிறிஸ்து ஏன் இவர்களுக்கு முன்னதாக தடைக்கல்லாகவும் இடரலுடைய கண்மலையாகவும் காணப்பட்டார்? அதற்கு காரணம் என்ன? யுக நெடுகிலும் அவர்கள் 4000 ஆண்டுகளாக அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். யுகனிலும் காத்துக் கொண்டிருந்த தங்களுக்கு அவர் தடைக்கல்லாக, தங்களுடைய ரட்சணியத்திற்கு அவர் தடைக்கல்லாக, இடரலின் கண்மலையாக மாறி போகின்றாரே, ஏன்? What made him to do that? கிறிஸ்தவர்களுக்கு முன்னதாக தடைக்கல், இடரலின் கண்மலையாக காணப்படுவதற்கான காரணங்களை வேதம் சொல்லுகின்றது. என்ன காரணம்? எந்த காரணத்தை அவர்கள் கண்டார்கள்? 4000 வருஷங்களாக அவரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேசம்
எந்த காரணத்திற்காக அவரை புறக்கணித்தது, எந்த காரணத்திற்காக அவர் அவர்களுக்கு தடைக்கல்லாகவும் அவர் அவர்களுக்கு இடர்களின் கண்மலையாகவும் மாறி போனார்? சொல்லுது என்ன? இஸ் வெரி பர்த், அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவர் யார் மூலமாக பிறந்தாரோ அந்த பெற்றோருடைய எளிய வாழ்க்கை, எளிமை, எளிய தோற்றம், அவர் பிரசங்கித்த நாட்களில் அவரை காண துணித்து அவருக்கு பின்பதாக வந்த ஜன கூட்டத்தின் நிலை யார்? அவர்கள் இஸ் ஆடியன்ஸ். அவர் யாரிடமெல்லாம் பழகினாரோ எல்லா இடத்திலும் போய் சாப்பிட்டார், எல்லாரிடத்திலும் அமர்ந்தார், எல்லாரிடத்திலும் அவர் பேசினார், அதையெல்லாம் பார்த்தார்கள். அப்படி என்றால் அவரும் அவர்கள் மாறித்தானே என்ற ஒரு சிந்தை அவர்களில் எழுந்து விட்டது. இஸ் ஆடியன்ஸ். அவர் பேசும் பொழுது அவரை சுற்றி அவர் செய்யக்கூடிய பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்த அந்த கூட்டம் எப்படிப்பட்டது என்பதை வைத்து அவர் தாங்கள் எதிர்பார்த்தவர் அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அவருடைய தாற்பயங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசின பிரசங்கங்கள், அவர் பேசிய சத்தியத்தின் மூலம், அவர் செய்த அற்புத அடையாளங்கள், அவர் மாட மாளிகையிலும் கூட கோபுரங்களும் போய் அந்த அற்புத அடையாளங்களை செய்யவில்லை. எளிய மக்களிடத்தில் அவர் செய்த அந்த அற்புத அடையாளங்கள், கடைசியாக அவருடைய மரணம், அவர் மரித்த விதம், சிலுவையின் கோர தோற்றம், எந்த நோக்கத்திற்காக மேசியாவாக அவர் எதிர்பார்க்கப்பட்டாரோ அது நடக்கவில்லையே. ரோமருடைய அந்த கொடிய இரும்பு கரங்களில் இருந்து தங்களை விடுதலை செய்வார் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அது அப்படி நடக்கவில்லை. அந்த ரோமர்களாலேயே அவர் கொல்லப்பட்டு போனாரே. ஆகவே அவர்கள் இவற்றை எல்லாவற்றையும் பார்த்து இவரல்ல அந்த மேசியா புறத்தள்ளினார்கள். இவைகளே அவர்கள் அவரை ஏற்க முடியாமைக்கும் அவர்களுக்கு தடைக்கல்லாகவும் இடரின் கண்மலையாகவும் அமைந்து போயிற்று. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, the same stone that was laid on Zion was also set for the rising again of many. என்ற கல் சீயோனிலே எழுப்பப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தடைக்கல்லாகவும் இடரின் கண்மலையாகவும் மாறி போயிற்றோ அதே கல், that same old stone, the stone of stumbling now has become the rock of salvation. தடைக்கல்லே ரட்சிப்பின் கல்லாக மாறிற்று. எசேயாவின் புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது வெளியேறப்பட்டதும் அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாகவும் அது காணப்படும். எசேயாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது, ஆகிலும் அந்த கல் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்தாருக்கு தடுக்கலின் கல்லும் அந்த இடரலுக்கான கண்மலையமாக அது இருக்கும். பிரத்யேகமாக யுகநெடுகிலும் காத்திருந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல் எப்பொழுது அப்படி அது மாறி போயிட்டு தடைக்கல்லாகவும் இடரலுக்கு ஏதுவான கண்மலையாகவும் எப்பொழுது அது மாறி போயிற்று? தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றார். 118வது அதிகாரம் வசனம் 22ல, வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளியதால், when they rejected it,
அந்த கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. It became the cornerstone. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 6 8வது வசனம் என்ன சொல்றது? இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே நான் என்ன செய்ய வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. When you trust in it, faith is the criteria now. விசுவாசம் விசுவாசிப்பவர்களுக்கு அது, விசுவாசியாதவர்களுக்கு அதை தடைக்கல்லாயிற்று, விசுவாசிப்பவர்களுக்கு அது தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. இடலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையுமாக அது விசுவாசியாதவர்களுக்கும் விசுவாசிப்பவர்களுக்கு. 7வது வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசிப்பவர்களுக்கு அது வெளியேற பெற்ற கல்லாக மாறி போயிற்று. இந்த விசுவாசியாதவர்கள் ஏன் இடறி விழுந்தார்கள்? அதே 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்றது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறினார்கள். Why they stumbled? ஏன் அவர்கள் இடறினார்கள்? அவர்கள் விசுவாசியாததினால். லூக்காவின் புத்தகம் 20வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? ரட்சிப்புக்கும் இடறலுக்கும், ரட்சிப்பிற்கும் இடறலுக்கும் ஆதாரமானது ஒரே கல் தான். அந்த கல்லு ரட்சிப்பையும் பாராட்டுகின்றது, இடரலையும் ஏற்படுத்துகின்றது. எப்படி? அந்த கல்லின் மேல் விழுகிறவன், those who fall on that stone, அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போகின்றான். அந்த கல்லின் மேல் விழுகிறவன் அவனுடைய இருதயம் நொறுங்குண்டவனாக அவரில் ஒன்று கலக்கின்றான், அவரோடு சங்கமிக்கின்றான். அந்த கல், அதே கல் திருவசனத்தை, சத்தியத்தை, அதற்கு கீழ்ப்படியாத விசுவாசியாதவர்களுக்கு என்ன செய்கிறது? அவர்கள் மேல் இந்த கல் என்ன செய்தார்? விழுந்து அவர்களை நொறுக்கி நசுக்கி ஓடுகிறது. விசுவாசத்தோடு அந்த கல்ல மேல போய் நீ விழுந்தினா அது என்ன செய்கின்றது? தேவனுக்கு பிரியமானவர்களே, நீ உன்னுடைய மனதில் நொறுங்குண்டவனாக அவரோடு நீ என்ன செய்கிறாய்? ஒன்று கலக்கின்றாய். நீ விசுவாசியாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த கல் உன்மீது விழும் என்றால் இந்த வேதம் என்ன சொல்லுகின்றது? இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? நீ நொறுங்கி போவாய், நீ நசுங்கி போவாய், நீ ஒன்றுக்கு உதவாமல் போவாய். He is sanctuary to those who sanctify him. பரிசுத்தமாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய பட்சத்தில் வருபவர்களை அவர் பரிசுத்தப்படுத்துகின்றார். He is a place of refuge. To those who reject, அவரை மறுதலிப்பவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு, he becomes crushing stone. நொறுக்கும் கல்லாக. பவுல் ரொம்ப அழகா பேசுறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுபவர்களுக்கோ தேவ பலனாகவும் அதனை செய்ய இருக்கின்றது. 1 பேதுரு புத்தகம்
2வது அதிகாரம் 7வது வசனத்துல விசுவாசிக்கிறவர்களுக்கு அது வெளியேற பெற்றதாக இருக்குது. இது அந்த கை. 9வது வசனம் சொல்லுது, உங்களை அந்த கரத்தில் இருந்து அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அது என்ன செய்கிறதா கொண்டு வந்து. when you fall on that stone, அந்த கல்லின் மீது நீங்கள் விழும் பொழுது, உங்களுடைய உள்ளங்கள் நொறுக்கப்படும் பொழுது, அவர்கள் நீங்கள் ஒன்று கலக்கும்படியாக ஒரு 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 பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெறும் பொழுது என்ன சம்பவிக்கிறதா? உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அது என்ன செய்து கொண்டு வருது. மேலும் என்ன செய்கின்றது? தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக அது உங்களை மாற்றுகின்றது. ராஜரீக கூட்டமாக அது உங்களை பாவிக்கின்றது. பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமாக அது உங்களை என்ன செய்கின்றது? மாற்றுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு ஸ்லாக்கியத்தை ஒரு தேசமாக, எந்த ஒரு மேன்மையை ஒரு 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 தேசத்திற்கு அவர் பாராட்டினாரோ, எந்த ஒரு மேன்மையை தேவன் இஸ்ரேல் புத்திரனுக்கு அவர்கள் தேசமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு அவர் பாராட்டினாரோ, அவர்களுக்கு அதை கொடுத்து மேன்மைப்படுத்தினாரோ, அந்த மேன்மைகளை இப்போது அவர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு சொந்தமாக கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை அவர்களிடமாக இருந்து எடுத்து போட்டு அவரை ஏற்றுக்கொண்ட புறஜாதிகளுக்கு, யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ரட்சணத்தை ஒரு வட்டத்திற்குள்ளாக வைத்து தங்களுக்கு மாத்திரம் என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருந்த அவர்களிடத்திலிருந்து அதை அவர் எடுத்து தேச அளவிலாக அவர்கள் தங்களுக்கு வரக்கூடிய அந்த சாக்கியத்தை அவர் என்ன செய்கிறாரு? இப்போது சர்வதேச அளவிலாக எல்லாருக்கும் அது சொந்தம் என்று சொல்லும்படியாக அதை மாற்றி போடுகின்றார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து, மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்பவர்களுக்கு. அந்த கல் யாரு? அந்த கல்லு மனுஷனால் தள்ளப்பட்டுச்சு. We do not want him as our Messiah. மனுஷரால் தள்ளப்பட்டது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, வெளியேறப்பட்டது, ஜீவன் உள்ளது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் நான் எந்த ஒரு சாக்கியத்தை யாருக்காக வைத்திருந்தாரோ அந்த சாக்கியத்தை நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்தவராக, பரிசுத்த கூட்டமாக, ஆச்சாரிய கூட்டமாக, இதோ வெளியேறப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற மூலக்கல்லை சீயோனிலே நான் என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். அதில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரே கல். விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளியேறப்பட்டதும் கீழ்ப்படியாதவர்களுக்கு வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட அந்த மூளைக்கல் இடர்களுக்கு ஏதுவாக என்ன செய்யும்? அமைந்து போகும். இந்த கல் என்ன செய்யுமா? சார்பாகவும் இருக்கும், எதிராகவும் செயல்படும். அதற்கான ஒரே காரணத்தை தான் வேதம் சொல்லுகின்றது. அந்த கல் சார்பாக செயல்படுவதற்கும் அந்த கல் விரோதமாக செயல்படுவதற்கும் ஒரே காரணம்.
அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். யாருக்கு அது இடர்களாக வந்துச்சு? தேவனுடைய சத்தியத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? செவி சாய்க்காதவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய சத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் இடறினார்கள். தேவனுடைய சத்தியம் எது? The word of God refers to the gospel message and Christ himself. யார் அந்த அந்த தேவனுடைய வார்த்தை? வேதம் சொல்லுகின்றது சுவிசேஷ நற்செய்தியாக வந்தவர். சுவிசேஷத்தின் நற்செய்தியாக வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. They refused to believe and trust in him. அவரை ஏற்றுக்கொள்வதற்கோ அவரை விசுவாசிப்பதற்கோ அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து it serves as the warning that the rejecting Jesus is a dangerous path leading to spiritual stumbling and truth. திருவசனத்திற்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் தடைக்கல்லும் இடரலின் கண்வளையமாக அவர் இருக்கின்றார். திருவசனத்திற்கும் அல்லது சத்தியத்திற்கும் கிறிஸ்துவிற்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் தடைக்கல்லாக இருக்கின்றார். என்ன ஒரு பாடத்தை, என்ன ஒரு சத்தியத்தை, என்ன ஒரு இறையியல் தாக்கத்தை பரலோகம் இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்களிலும் என்னுடைய உள்ளங்களிலும் பேச வாஞ்சிக்கின்றது. The same parameter is leveled even now to the present Christian community. இன்றைய நாட்களில் வாழக்கூடிய கிறிஸ்தவத்திற்கும் பரலோகம் என்ன செய்கிறது? அதே அளவிலான பாராமீட்டர் எதை கொண்டு இஸ்ரேலுடைய விசுவாசத்தையும் அவருடைய வாழ்க்கையையும் தீர்மானித்ததோ அதே அளவீடு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தினால் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு பாராமீட்டரை அந்த காலத்தில் பரலோகம் உபயோகிச்சதோ அதே பாராமீட்டரை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் தேவன் உபயோகிக்கின்றார். என்ன பாராமீட்டர்? திருவசனம். என்ன திருவசனம்? சத்தியம். The word of God and the truth is Jesus. Word of God and the truth is Jesus. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் அவரது திருவசனத்தையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை சத்தியத்திலிருந்தும் சத்தியத்தை கிறிஸ்துவிலிருந்தும் பிரிக்க முடியாது. You cannot separate Christ from the word of God. He himself is the word of God. He himself a truth. You cannot separate this both. அப்படி நீங்கள் பிரிப்பதற்கு முனைவீர்கள் என்றால் அவர் காட்டக்கூடிய பரத்தின் வழி பாராட்டக்கூடிய ஜீவனையும் நாம் பெற முடியாது. சத்தியத்தையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. அப்படி ஒருவேளை சத்தியத்தை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்கும்படியான முகாந்திரத்தை நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்றால் பரம் என்ன சொல்லுகிறது? பரத்தின் வழியையும் தேவன் பாராட்டக்கூடிய அந்த நித்திய ஜீவனையும் உங்களால் பெற முடியாது. இதை நாட்களில் சத்தியபரராகிய கிறிஸ்துவை சத்தியத்திலிருந்து பிரித்து காட்டுகின்றார்கள். இதை கிறிஸ்துவும் தேவனுக்கு பிரியமானவர்களே சத்தியபரராகிய கிறிஸ்துவை சத்தியத்திலிருந்து பிரித்து கிறிஸ்துவை தனியாக அவர்கள் காண விடுகின்றார்கள்.
சங்கீதங்களின் புத்தகம் 119:42 சொல்லுது, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உமது வேதம் சத்தியம். ஆங்கிலத்தில் அந்த சத்தியம் என்பதற்கு லா, பிரமாணம். The righteousness is an everlasting righteousness, and thy law is truth. எது சத்தியம்? thy law, உமது பிரமாணமே சத்தியம். வேதத்தில் பிரமாணமே 10 கற்பனைகள். 10 கற்பனைகளே சத்தியம். வேதத்தில் காணக்கூடிய அந்த 10 பிரமாணம், யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் காணப்படக்கூடிய அந்த 10 பிரமாணம் தான் வேதம். That is the truth. Law is the truth. அதுவே சத்தியம், பிரமாணமே சத்தியம். அப்படி என்றால் வேதத்தில் காணக்கூடிய மற்ற பகுதியில் என்ன? அந்த சத்தியத்திற்கு இப்புறமும் அந்த சத்தியத்திற்கு அடுத்த புறமும் இருக்கக்கூடிய அனைத்தும் சாட்சிகள். அந்த சத்தியத்தை தன்னுடைய மனதில் உள்வாங்கி அதன்படி வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவ சாட்சிகள் தான் மற்ற எல்லாம். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் சத்தியம். 119வது அதிகாரம் சங்கீதங்களின் புத்தகம் 160வது வசனத்தில், உமது வசனம் சமூலமும் சத்தியமாய் இருக்கின்றது. சங்கீதங்களின் புத்தகம் 119 152வது வசனம் சொல்லுது, உம்முடைய சாட்சிகள் என்றென்றைக்கும் அதற்கு இருபுறமும் நிற்க நீ ஸ்தாபித்திருக்கின்றீர். சத்தியம் என்றால் தேவனுடைய பிரமாணம். அதற்கு இப்புறமும் அப்புறமும் காணப்படக்கூடிய அனைத்தும் சாட்சிகள். சாட்சிகள். அந்த சாட்சிகள் நிற்கும்படியாக நீ ஸ்தாபித்தீர். அதற்கு முன்னும் பின்னுமாக அது காணப்படுகின்றது. அது என்றென்றைக்கும் நிற்கும்படியாக வைத்த சாட்சிகள். சத்தியம் என்றால் என்ன? அவருடைய பிரமாணம். The 10 commandments. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், கிறிஸ்துவின் நாட்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமான ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். கற்பனையை அவர்கள் இறுக பற்றிக் கொண்டார்கள். கிறிஸ்துவனுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்கள் கற்பனையை இறுக பற்றிக் கொண்டார்கள், கிறிஸ்துவை புறம் தள்ளிவிட்டார்கள். கற்பனையை இறுக பற்றிக் கொண்டு கிறிஸ்துவை தள்ளிவிட்டாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, இக்கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை இறுக பற்றிக் கொண்டு கற்பனையை தள்ளிவிட்டார்கள். கற்பனைகளை ஒருபொழுதும் என்ன செய்யாது? ரட்சிக்காது. இந்த கற்பனைகளை ஆளுமை செய்யாது, செய்ய முடியாது. இந்த கற்பனை ஒழித்து போயிற்று. எங்கள் மீதாக அதற்கு எந்த உரிமையும் கிடையாது. யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள் என்றால் அது எதனால தெரியும்? என் கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வதில் தான் அது தெரியும். If you love me, follow my commandments. Follow my commandments. அதே அதிகாரத்தில் 21வது வசனத்தில், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என்னுடைய பிதாவினிடத்திலும் அன்பாயிருக்கிறான். நீ என்னிடத்திலும் பிதாவினிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய கரத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, அது என்னவென்றால் கற்பனைகள், தேவனுடைய பிரமாணம். இன்னும் ஒன்றையும் சொல்றாரு,
ஒன்றியவன் புத்தகம் 2:4 வருஷத்துல யோவான் ரொம்ப அழகா சொல்றார், அவரை அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவரது கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படி இருக்கிறானா? பொய்யராக இருக்கின்றான். அவனிடத்தில் சத்தியம் இல்லை. அவனிடத்தில் சத்தியமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. You cannot separate. அந்த சத்தியத்திலிருந்து சத்தியபரனாகிய கிறிஸ்துவை பிரிக்க முடியாது. அந்த பிரமாணத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் நாட்களில் பிரச்சனை என்ன? 1 பேதுரு புத்தகம் 2:6 வரைக்கும் என்ன வாசித்தோம்? இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான மூலக்கல்லை சீயோனிலே நான் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருப்பவன் அதை ஏற்றுக்கொள்பவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த கல்லை விசுவாசியாமல் போனபடியினால் it became, எசேக்கியேல் புத்தகம் 8:14 சொல்வது போன்று, it becomes stone of stumbling, rock of offense. தடுக்கலின் கல்லும் rock of offense-மாக தடுக்கலின் கல்லும் இடரலின் கண்மலையுமாக அது மாறி போயிற்று அவர்களுக்கு. விசுவாசித்தவர்களுக்கோ it became the rock of salvation. ரட்சிப்பின் பெரும் கல்லாக அது மாறி போயிற்று. The same parameter for salvation now. மேசியா என்ற அடிப்படையில் அங்கு அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். இங்கு ரட்சிப்பு என்ற அடிப்படையில் இக்கால கிறிஸ்தவர்கள் the same parameter is leveled now for the salvation of man. ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவா அல்லது கற்பனையா? தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய திருவசனம் என்ன சொல்லுகிறது? இதில் ஏதாவது ஒன்று அல்ல. சத்தியமும் சத்தியவரராகிய கிறிஸ்துவும் பிரிக்கப்பட முடியாத ஒன்று. ஒன்றை ஏற்று மற்றொன்றை விட்டுவிட்டால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் இக்காலத்தில் ஏற்படும். அவர்கள் கற்பனையை இறுக பற்றிக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புறம் தள்ளினார்கள். இக்காலத்தில் கிறிஸ்துவை பற்றிக் கொண்டு கற்பனை ஒழிந்து போயிற்று என்று சொல்லுகின்றார்கள். The same punishment, whatever it was given to those people, அவர்களுக்கு என்ன ஒரு தண்டனை, என்ன ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே தான் இக்கால கிறிஸ்தவர்களுக்கும் காத்து கொண்டிருக்கிறது. The rock of salvation will become the stone of stumbling now. The stone of stumbling, மேசியாவை கிறிஸ்து இனத்தார் இது எல்லாருக்கும் ரட்சணியம் என்று சொல்லக்கூடிய நிலையில அவர் ராக் ஆஃப் சால்வேஷனாக கொடுத்தார். ராக் ஆஃப் சால்வேஷனாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அதை கற்பனைகளில் உதிரை தள்ளி சத்தியத்திலிருந்து விலக்கி நாம் பார்த்து ஜீவிப்போம் என்றால் அதே ராக் ஆஃப் ஸ்டோன் will now become the stumbling stone of stumbling. ரட்சணிய கண்மலையே இடரலின் கண்மலையாக தடைக்கல்லாக மாறி போகும். எப்படி அந்த நாட்களில் மாறி போயிற்றோ அதே போன்று வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அந்த யூதர்கள் கிறிஸ்துவினிடத்தில் அன்பாக இருந்திருப்பார்கள் என்றால், ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள் என்றால், அந்த கற்பனைகள் அவர்களுக்கு ரட்சணிய பாதையாக அமைந்து போயிருக்கும். They were lost because they held only one at their hand, not both. அதே நிலைத்தான் இந்த நாட்களிலும். ரட்சிக்கப்படுவதற்கான இந்த வழியைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கரத்தில் ஏந்தி சீயோன் தீர்க்கதரிசனமாக உரைத்தான். ரட்சிக்கப்படுவதற்கு எதை பரலோகம் நமக்கு முன்பதாக வைக்கின்றதோ அதை பின்பற்றி
அதை பிடித்துக்கொள். இல்லை என்றால் அதுவே உன் ரட்சிப்பிற்கு தடைக்கல்லாகவும் இடரலின் கண்மலையாகவும் ஆகி போகும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமுதாயத்திற்கென்று, ஒரு கோத்திரத்தாருக்கென்று, ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த அந்த ரட்சணியத்தை 4000 ஆண்டுகளாக இது எங்களுக்கு மாத்திரமே சொந்தம் என்று உரிமை பாராட்டிக் கொண்டிருந்த அந்த மக்களுடைய கரத்திலிருந்து அதை வெளியில் எடுத்து அந்த சிறிய வட்டத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து அதை தடுத்துக் கொண்டிருந்த சுவர்களை தகர்த்தெறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரட்சணியத்தை என்ன செஞ்சாரா? உலகிற்கு எல்லாருக்கும், பிரஜாதிகளுக்கு எல்லாருக்குமாக, உங்களுக்கும் எனக்குமாக அதை கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்து பரலோகம் எந்த மக்களுடைய கரத்திலிருந்து அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று அந்த ரட்சணியத்தை பிடுங்கிற்றோ, யாருடைய கரத்தில் அதை அவர்கள் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று கொடுத்ததோ, இந்த நாட்களில் அந்த தகுதியை இழந்து நீங்களும் நானும் காணப்படுவோம் என்றால் மறுபடியும் அந்த ரட்சணியம் நம்முடைய கரங்களிலிருந்து பிரிக்கப்படும், எடுத்துக் கொள்ளப்படும். அவரை விசுவாசிப்பவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அவர்கள் அன்பு கூறுவது என்ன? எது? அவர்கள் அன்பு கூறுவது என்றால் என்ன? அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது. அவருடைய கற்பனைகளின்படி நடக்காமல் இந்த கற்பனைகள் எங்களுக்கு சம்பந்தமற்றது, இந்த கற்பனையை கிறிஸ்து சிலுவையிலே அடைந்து விட்டார், இந்த கற்பனைகள் எங்களை ஒருபொழுதும் ஆளுமை செய்வதில்லை என்று நீங்களும் நானும் சொல்லுவோம் என்றால், எந்த நிலைக்கு அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தள்ளப்பட்டார்களோ அதே கடினமான நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்படுவோம். The reason because you cannot separate Jesus from the law. இந்த சத்தியத்தில் இருந்து சத்தியவரராகிய கிறிஸ்துவை நீங்க என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அந்த பரத்திற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பரத்திற்காக அவர் அமைத்திற்கு நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணங்கள் இரண்டையும் நம்முடைய கரங்களில் பற்றியவர்களாக அவர் வருகை சீக்கிரமாக சம்பவிப்ப போதுதான் அவர் வரும்பொழுது இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரர்களே, நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இதோ இந்த நாளில் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கோ புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாங்கள் கடந்த இந்த நாட்களில் தேவரே நீர் யாருக்காகவோ வைத்திருந்த அந்த ரட்சணியத்தை எங்களுடைய கரங்களிலும் கொடுத்து நாங்களும் அதற்கு தகுதியானவர்கள் என்று எங்களை நீர் மேன்மைப்படுத்தி அதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய கரங்களில் நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரட்சணியத்தை நாங்கள் இழந்து போகாமல் இருப்பதற்கு சத்ருவாக சாத்தனிடத்தில் பேசக்கூடிய அந்த மெல்லிய சத்தத்தை தேவரீர் நாங்கள் உணர்ந்தவர்களாக சத்தியவரராகிய கிறிஸ்துவை இந்த சத்தியமாக பிரமாணத்திலிருந்து பிரிக்க முடியாது என்ற ஆழமான அந்த கூற்றை நாங்கள் எங்களுடைய மனதில் ஆழமாக பதித்தவர்களாக, சத்துவாய் சாத்தானை ஜெயித்தவர்களாக, உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தியவர்களாக, அந்த நாள் சம்பவிக்கும் போது இதே இவருக்காக காத்திருந்து இவருடைய ரட்சிப்பிலை களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நானும் காணப்பட தெய்வம் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் செய்வோம். நம் அனைவருடைய விசேஷமாக இந்த நாளில் சத்தியத்தை அண்ணாந்து பல்வேறு இடங்களில் இருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்னும் இந்த சதா காலங்களில்